தோணிபுரச் சிகரத்தை பார்த்து பிள்ளையார் அழுது அருளுகின்றார். அந்த நிலையில் திருத்தோணியில் வீற்றிருந்தருளும் சிவபெருமான் பிள்ளையாருக்கு அருளுவதற்காக வெளிவருகின்றார். அந்நிலையில் திருத்தோணி வீற்றிருந்தார் அருள் நோக்கால் முன்னிலைமை திருத்தொண்டு முன்னியவர்க்கு அருள் புரிவான் பொன்மலை வல்லியும் தாமும் பொறு விடைமேல் எழுந்தருளி சென்னி இளம் பிறை திகழ செழும் பொய்கை மருங்கணைந்தார் என்பது பாடல். தன்னுடைய அந்த முந்தைய நிலைமை திருத்தொண்டை நினைந்த பிள்ளையாருக்கு அருள் புரிவதற்காக, தன்னுடைய திருக்கண் நோக்கத்தினால் அருள் நோக்கம் புரிவதற்காக இறைவன் எழுந்தருளுகின்றார். பிள்ளையார் அம்மையே அப்பா என்று அழைத்தாரே, அதற்கேற்ப மலைவல்லியாகிய உமாதேவியாருடன் பெருமான் விடை மீது ரிஷபத்தின் மீது பிறையினை சூடிக்கொண்டு அந்த திருக்கோலத்துடன் எழுந்தருளுகின்றார். அந்த பிரம்மதீர்த்த பொய்கையின் பக்கத்திலே எழுந்தருளுகின்றார். திருமறை நூல் வேதியர்க்கும் தேவியர்க்கும் தாம் கொடுத்த பெருகு வர நினைந்தோதான் தம் பெருமை கழல் பேணும் ஒரு நெறியில் வருஞானம் கொடுப்பதனுக்கு உடன் இருந்த அருமறையாள் உடையவளை அளித்தருள அருள் செய்வார் என்பது அடுத்த பாடல். சிவபாத ஹிருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் அந்த கௌண்டின்ய கோத்திரம் விளங்குவதற்காக மகவினை அளித்தார். இந்த குழந்தையாகிய பிள்ளையாரை அளித்தார் பெருமான். பரசமய நிராகரிப்பிற்கும் சைவ விளக்கம் பெறுவதற்காகவும் பிள்ளையாரை அளித்தார். இந்த வரங்களை நினைத்துதானோ இந்த வரங்களை நிறைவேற்றுவதற்காக பெருமான் இங்கே பிராட்டியோடு எழுந்தருளுகின்றார். அழுத பிள்ளையாருக்கு அருள வேண்டும் என்றால் மறைவல்லியாகிய பார்வதி அம்மையாரும் தாமும் எழுந்தருளினாலே போதும். ஆனால் இப்பொழுது பெருமான் எழுந்தருளுவதோடு மட்டுமல்லாமல் ஞான போனகமும் தர இருக்கின்றார். இது சிவபாத ஹிருதயர் பகவதி அம்மையார் ஆகியோருக்கு கொடுத்த வரத்தை நிறைவேற்றுவதாகவும் அமைகின்றது. எப்படி என்றால், ஞான போனகம் கொடுப்பதனால் அது தமிழ் மறையாக தேவார வாக்காக வெளிப்பட்டு பரசமய நீக்கமும் சைவ ஆக்கமும் விளைவதற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த ஞானமே காரணமாக பின் சரித நிகழ்ச்சிகளெல்லாம் நிகழ இருக்கின்றன. எனவே இவ்வாறு நினைந்து அருள் செய்ய எழுந்தருளுகின்றார் பெருமான். பிள்ளையார் பெருமானது திருவடிகளை என்றும் மறவாத தன்மை உடையவர். அவ்வாறு இறைவனின் திருக்கழல் பேணிய அந்த நெறியின் பயனாக வருகின்ற ஞானத்தை கொடுப்பதற்காக பெருமான் இறைவியோடு எழுந்தருளுகின்றார். எனவே சிவஞானமும் கூட திருக்கழல் பேணிய அந்த நெறியின் பயனாக தானே வராது, அது இறைவர் கொடுத்தால்தான் வரும் என்ற சாத்திர நூல் துணிவும் இங்கே உணர்த்தப்படுகின்றது. அதற்காக பெருமான் அருமறை ஆளுடையவளாகிய பார்வதி தேவியாரோடு எழுந்தருளுகின்றார். மறைகளே பெருமானது பொது உருவமாக அமையும். அந்த மறைகளின் உள்ளே பொதிந்த ஞானங்களை ஆளும் முதல்வி இறைவி ஆவார். அவ்விறைவியே வேத ரூபிணி ஆவார். அவளே ஞான முதல்வி ஆவார். வேதங்களே ஞானம். எனவே ஞான முதல்வியாகிய பெருமாட்டியே அதனை தரத்தக்கவள். இவ்வாறு பெருமாட்டி அந்த ஞானத்தை பிள்ளையாருக்கு தருவதனால் பிள்ளையார் அந்த ஞான மொழிகளையே தேவார திருவாக்குகளாக தர இருக்கின்றார். இனி அடுத்த பாடல். அழுகின்ற பிள்ளையார் தமை நோக்கி அருட்கருணை எழுகின்ற திருவுள்ள இறையவர் தாம் எவ்வுலகும் தொழுகின்ற மலைக்கொடியை பார்த்து அருளி துணை முலைகள் பொழுகின்ற பால் அடிசில் பொன் வள்ளத்து ஊட்டு என்ன. இது அடுத்த பாடல். பெருமானின் திருவுள்ளம் அருட்கருணை எழுகின்ற திருவுள்ளம். அருளாகிய கருணை எழுகின்ற திருவுள்ளம். அருள் என்றாலும் கருணை என்றாலும் ஒரே பொருள்தான்.
சம்ஸ்கிருதத்தில் கருணா கருணை என்பதும் தமிழில் அருள் என்பதும் ஒரே பொருளை தருகின்ற இரண்டு பதங்கள். சிவபெருமானது திருவருள் பெருமையை இவ்வாறு தமிழ் மொழி வழக்கு பற்றி விளக்குவதற்காக அருள் என்றும், சம்ஸ்கிருத வழக்கு பற்றி விளக்குவதற்காக கருணை என்றும் கூறுகின்றார் சேக்கிழார் பெருமான். பேரருள் குறிப்பதற்காக இவ்வாறு இரண்டு பதங்களையும் குறிப்பிடுகின்றார். எனவே பெருமானின் திருவுள்ளம் அருட்கருணை தானாகிய திருவுள்ளம், முற்றிலும் அருளே உருவான திருவுள்ளம். அத்திருவுள்ளத்தில் நிகழ்வது அருள் மட்டுமே, வேறு இல்லை. எனவே அருள் கருணை எழுகின்ற திருவுள்ளம் பெருமானின் திருவுள்ளம். அருள் பிறக்கும் இடம் இறைவர், அந்த அருளே அம்பிகை ஆவார். உயிர்கள் பாசத்திலே கட்டுண்டு கிடக்கும் கட்டுநிலை எனப்படும் பெத்த நிலையில் அருளும். அருள் என்பது மரக்கருணை. முக்தி நிலையில் பராசக்தி ரூபமாக இருப்பது அறக்கருணை. இங்கே பிள்ளையார் அழுதபோது பெருமான் கொண்ட அருட்கருணை எழுகின்ற திருவுள்ளம் என்பது முக்தி நிலையில் பராசக்தி ரூபமாக இருக்கின்ற அறக்கருணை ஆகும். இவ்வாறு அருட்கருணை எழுகின்ற திருவுள்ளத்தை உடைய பெருமான் எவ்வுலகும் தொழுகின்ற மலைக்கொடியாகிய உமாதேவியை பார்த்து அருளுகின்றார். மலைக்கொடி என்றால் பார்வதி அம்மையார். அவர் எவ்வுலகும் தொழுகின்ற மலைக்கொடி ஆவார். எந்த உயிராக இருந்தாலும், அது எந்த உருவத்தில் இருந்தாலும், சக்தியையும் ஞானத்தையும் பெறுவதற்கு அந்த உயிர்கள் விரும்பும். சக்தியையும் ஞானத்தையும் பெற விரும்பாத உயிர்களே இல்லை. அவ்வாறு சக்தியையும் ஞானத்தையும் பெற விரும்பும் அதனையே தம்மை தொழுகின்ற தொழுகை என்று ஏற்றுக்கொண்டு கருணை செய்பவள் அம்பிகை. எனவே அவள் எல்லா உலகும், அதாவது எல்லா உயிர்களும் தொழுகின்ற மலைக்கொடி ஆவார். அவ்வாறு பார்வதி அம்மையாரை பார்த்தருளி பெருமான் அருளுகின்றார். துணை முலைகள் பொழிகின்ற பால் அடிசில் பொன் வள்ளத்து ஊட்டு என்று அருளுகின்றார். பார்வதி அம்மையாரை பார்த்து பெருமான், உன் இரண்டு திருமுலைகளும் பொழிகின்ற பால் அமுதத்தினை பொற்கிண்ணத்தில் கறந்து இப்பிள்ளைக்கு ஊட்டுக என்று அருள் செய்கின்றார். பிராட்டியின் துணை முலைகள் என்பவை உயிர்கள் ஞான வளர்ச்சி பெற்று உய்வதற்கு இன்றியமையாத துணையாக இருப்பவைகள். பிராட்டியின் இரண்டு ஸ்தனங்கள் என்பவை பரஞானம் மற்றும் அபரஞானம் என்ற இரண்டும் ஆகும். அதில் பொழிகின்ற பால் என்பது ஞானமாகிய பால் அமுது ஆகும். அதனை பொற்கிண்ணத்தில் எடுத்து பிள்ளைக்கு ஊட்டுக என்று பெருமான் அருளுகின்றார். உமையம்மையாரது திருமுலை என்பது அவர் கறந்து ஊட்டுவதன்றி நேரே வாய் வைத்து உண்ணல் ஆகாதது. அதனால்தான் எம்பெருமாட்டிக்கு அபீத குஜாம்பாள் என்ற சம்ஸ்கிருத நாமமும் உண்ணாமுலை என்று தமிழிலும் நாமம் அமைந்திருக்கின்றது. இந்த காரணம் பற்றித்தான், அதாவது நேரே வாய் வைத்து உண்ண முடியாதது, அவர் கறந்து ஊட்டத் தகுந்தது. இந்த காரணம் பற்றித்தான் இறைவர் பால் அடிசில் ஊட்டு என்று சொல்லாமல் பொற்கிண்ணத்தில் கறந்து ஊட்டு என்று அருளினார். கந்த புராணத்தில் சரவணப் படலத்தில் சரவணப் பொய்கையிலிருந்து கந்தக்கடவுளை எடுத்து அணைத்து தமது கொங்கையிலிருந்து பொழிகின்ற பாலை பொற்கிண்ணத்திலே ஏற்று காதல் மகனாகிய முருகப்பெருமானுக்கு ஊட்டுகின்றாள் கௌரி என்று கூறப்பட்டுள்ளது. கொங்கையில் பொழி பால் ஏதிலாததோர் குறுமணி வள்ளம் மீது ஏற்று காதல் மாமகர்க்கு அன்பினால் அருத்தினாள் கௌரி என்பது அந்த பாடல். குழந்தையின் பக்குவத்துக்கு ஏற்றவாறு குழந்தைக்கு தாய் பாலூட்டுவது போல ஞானமும் கூட உயிர்களின் பக்குவம் நோக்கி உலகமாதாவாகிய ஞான வல்லியினால் இறைவனது ஆணையின்படி ஊட்டப்படும். தாயினால் ஊட்டப்பட்டால் அன்றி பால் பெறாத குழந்தை போல உயிர்களும் அவ்வாறு ஞானம் ஊட்டித் தர பெற்றால்தான் ஞானம் அவைகளுக்கு கிடைக்குமே அன்றி
தானே ஞானத்தை தேடிக்கொள்ள முடியாது என்பது இதனுடைய கருத்து. இவ்வாறு பெருமான் அருள இனி அடுத்த பாடல். ஆரணம் உலகேழும் ஈன்று அருளி அனைத்தினுக்கும் காரணமாய் வளம் பெருகு கருணை திருவடிவான சீர் அணங்கு சிவபெருமான் அருளுதலும் சென்று அணைந்து வாரிணங்கு திருமுலை பொன்வள்ளத்துக் கரந்தருளி எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி உன் அடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண் மலர் நீர் துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அளித்து அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அங்கணனார் அருள் புரிந்தார் என்பது அடுத்து வருகின்ற 2 பாடல்கள். இவ்வாறு பொற்கிண்ணத்திலே பால் அடிசில் ஊட்டு என்று சிவபெருமான் அருளிச் செய்யவே அன்னை தமது திருமுலைப்பாலினை பொற்கிண்ணத்தில் கறந்து அருளுகின்றாள். அவள் ஆரணமும் உலகேழும் ஈன்று அருளியவள். ஆரணம் என்றால் வேதங்கள் முதலிய நூல்களின் தொகுதி. அந்த ஞானத்தை உயிர்களுக்காக ஈன்று அருளியவள் அன்னை. அவள் உலகேழும் ஈன்று அருளியவள். உலகு 7 என்பது 7 உலகங்கள் என்று காணப்படும் புவனங்களின் தொகுதி. அதே போன்று 7 வகை பிறப்புகளில் வரும் உயிர் தொகுதி. இந்த உயிர்களை ஈன்று அருளினாள் என்று வருகின்றதே. ஈன்று அருளுதல் என்றால் கேவல நிலையில் கட்டுண்டு கிடக்கின்ற உயிர்களை எடுத்து சகல நிலைக்கு வரும்படி உணர்வை பிறப்பித்து அந்த உயிர்களை நடத்துதல் என்று பொருள். இவ்வாறு அன்னை ஆரணமும் உலகேழும் ஈன்று அருளியவள். அவள் அனைத்துக்கும் காரணமாயிருப்பவள். இங்கே காரணம் என்பது துணை காரணமாக அமைந்து, அதாவது நிமித்த காரணனாகிய இறைவனுக்கு துணை காரணமாக அமைந்து மாயையிலிருந்து தனு கரண புவன போகங்கள் முதலியவற்றை தருபவளாக இருக்கின்றாள். அதன் மூலம் உயிர்களின் கன்ம பலன்களை அந்த உயிர்கள் அனுபவித்து கழித்து அந்த உயிர்களை ஈடேறச் செய்பவளாய் இருக்கின்றாள். எனவே அனைத்துக்கும் காரணமாய் இருப்பவள். அவள் வளம் பெருகு கருணை திருவடிவானவள். வளம் என்பது போகம் மற்றும் மோக்ஷம் என்ற செல்வங்கள். போகத்தினையும் மோட்சத்தினையும் பெறுவதற்கு ஏதுவாகிய கருணை அவளுடைய திருவடிவமே ஆகும். அத்தகைய சீர் அணங்கு அன்னை அவள் ஆரணங்கள் ஈன்று அருளுதலும் உலகேழும் ஈன்று அருளுதலும் கருணை வடிவாக இருப்பதும் இந்த உயிர்களின் பொருட்டே ஆகும். இந்த உயிர்களுக்காகவே ஆகும். ஐவகை எனும் பூதமாதியை வகுத்து அதனுள் அச்சர சரபேதமான யாவையும் வகுத்து நல் அறிவையும் வகுத்து மறையாதி நூலையும் வகுத்து என்ற தாயுமான சுவாமிகளின் திருவாக்கிலே இந்த கருத்து விரித்து உரைக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அத்தகைய கருணையே திருவடிவான பெருமாட்டி சிவபெருமான் இவ்வாறு அருள அங்கே பிள்ளையாரின் பக்கத்திலே சென்று தன் திருமுலைப்பாலை பொற்கிண்ணத்தில் கறந்து அருளுகின்றாள். அவ்வாறு கறந்தருளிய பெரிய நாயகி அம்மையார் எண்ணுதற்கு அரிதாகிய சிவஞானமாகிய அந்த இனிய அமுதத்தினை பாலுடன் குழைத்தருளி தம்மை எதிர்நோக்கிய பிள்ளையாரது கண் மலர்களின் நீரை துடைத்தருளி பிள்ளையாரது திருக்கரத்தில் பொற்கிண்ணத்தை அளித்து பால் அமுதத்தினை உண்பாயாக என்று உண்பித்தாள். இவ்வாறு பிள்ளையாரின் அழுகையை தீர்த்து அங்கணனார் ஆகிய சிவபெருமான் அருள் செய்கின்றார். உமையம்மையாகிய பெரியநாயகி அம்மையார் எண்ணுதற்கு அரிதாகிய சிவஞானமாகிய இனிய அமுதத்தினை பாலுடன் குழைத்து அருளி தம்மை எதிர்நோக்கிய பிள்ளையாரது கண் மலர்களின் நீரை துடைத்து அருளி அவரது கையில் பொற்கிண்ணத்தை கொடுத்து பால் அமுதத்தினை உண்பாயாக என்று உண்பிக்க அண்ணலாராகிய பிள்ளையாரை இவ்வாறு அங்கே அழுகை தீர்த்து அங்கணனாராகிய சிவபெருமான் அருள் செய்தார். பிராட்டி குழைத்து அருளியது என்பது எண்ணறிய சிவஞானத்து இன் அமுதத்தினை. முன்பு பார்த்தோமே, பரஞானம் அபரஞானம் என்ற 2
என்று. இந்த பரஞானம் அபரஞானம் என்பவை அனுபானம் போல் உதவுவன. சிவஞானம் என்பது அவற்றுக்கு மேலாய் அனுபானத்தில் குழைக்கப்படும் மருந்து போல உள்ளது. எனவே இந்த பர அபரஞானங்களின் மேம்பட்ட சிவஞானம் என்பதனை குறிக்க எண்ணறிய சிவஞானம் என்று இங்கே திருப்பாடலில் சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். வேத சாத்திர மிருதி புராண கலைஞானம் விரும்ப சபை வைகரிய தத்திரங்கள் மேலாம் நாதமுடி வானவெல்லாம் பாசஞானம் என்றும் திருஞானம் இவையெல்லாம் கடந்த சிவஞானம் என்றும் சிவஞான சித்தியார் இதனை கூறுகின்றது. சிவஞானம் என்பது திருவடி ஞானம் என்றும் ஒளி ஞானம் என்றும் பேசப்படுகின்றது. இந்த சிவஞானமே பரஞானம் அபரஞானம் என்ற இரண்டினையும் உணர்த்தும். எனவே பிள்ளையாருக்கு அம்மை அளித்த ஞானமும் அம்மையப்பர் இருவர் தன்மையையும் கொண்டது. இது காரணமாகத்தான் உலகம் இன்புற பிள்ளையாரின் திருவாயில் இருந்து தேவார திருவாக்குகள் எல்லாம் வெளிவருகின்றன. அந்த தேவார திருவாக்குகளின் தன்மையினால் இதனை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எப்படி என்றால், வேத முடிவுகளை வேதியருக்கு கூறியருளிய பஞ்சாக்கர திருப்பதிகம் அருளியமையும், சக்தி நிபாதருக்கு நமச்சிவாய திருப்பதிகத்தால் சிவனடி சேர் ஞானம் உதவி சிவன் அடி சேர்த்தமையும், பெருமானின் திருவாக்கில் பிறத்தலால் பனை மரங்களும் கூட சிவத்தோடு கூடிய அந்த திறம்பெற அருளியமையும், பிறவும் பெருமானின் திருவாக்குகளினால் தேவார திருவாக்குகளினால் காணப்பட இருக்கின்ற உண்மைகள். எனவே பெருமாட்டி குழைத்து கொடுத்தது எண்ணறிய சிவஞானத்து அமுதம் ஆகும். அமுதம் என்பது இங்கே இரவாமையையும் பிறவாமையையும் செய்ய வல்லது என்பதனை குறிக்கின்றது. இந்த எண்ணறிய சிவஞானத்து அமுதத்தினை பாலுடன் குழைத்து அருளுகின்றார், ஊட்டுகின்றார் பிள்ளையாருக்கு. அதற்கு முன் அவர் கண் மலர்களிலிருந்து வழியும் நீரை துடைக்கின்றார். பால் முதலிய பொருட்களை தந்தால் குழந்தைகள் தருபவரின் முகம் என்பதனை பார்த்து அதனை வாங்கும் இயல்பு கொண்டவைகள். அதேபோல பொற்கிண்ணத்தில் பால் அமுதத்தினை ஊட்ட வரும் அம்மையாரை நோக்குகின்றார் பிள்ளையார். அவ்வாறு தம்மை நோக்கிய பிள்ளையாரின் கண் மலர்களிலிருந்து வரும் நீரை முதலில் துடைத்து அருளுகின்றார் எம்பெருமாட்டி. அதன்பின் பொற்கிண்ணத்திலே சிவஞானத்து அமுதமாகிய அதனை குழைத்த அந்த பால் அடிசிலை ஊட்டுகின்றார். இவ்வாறான செயல்களை செய்வதெல்லாம் அம்மை அவள் சிவபெருமானின் அருளாணையின் வண்ணம் இவ்வாறு செய்கின்றாள். சிவபெருமானை எல்லாம் பிரேரிப்பவர் நியந்தா என்பது இதனுடைய குறிப்பு. உண்மையில் அம்மையின் செயல்களினால் பிள்ளையாரின் அழுகை தீர்ந்தது என்றாலும் கூட இவையெல்லாம் ஐயனின் செயல்களே ஆகும். அத்தகைய ஐயன் அங்கணன் ஆவார். அங்கணன் என்பது எல்லா உயிர்களின் மேலும் வைத்த அந்த பேர் அருளை உடையவன் என்ற பொருள். இவ்வாறு அம்மை கொடுத்த அந்த பால் அடிசிலை உண்ட பிள்ளையார் ஞான சம்பந்தர் ஆகின்றார். அதனை பின் வரும் பாடலில் சேக்கிழார் பெருமான் விளக்குகின்றார். யாவர்க்கும் தந்தை தாய் எனும் அவர் இப்படி அளித்தார். ஆவதனால் ஆளுடைய பிள்ளையாராய் அகில தேவருக்கும் முனிவருக்கும் தெரிவறிய பொருளாகும் தாவில் தனி சிவஞான சம்பந்தர் ஆயினார் என்பது அந்த பாடல். எல்லா உயிர்களுக்கும் தாயும் தந்தையும் ஆவார் எனும் அம்மையப்பர் இவ்வாறு வெளிப்பட்டு தாமே அளித்தார்கள். ஆதலால் ஆளுடைய பிள்ளையாராகி எவ்வகை தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தெரிவதற்கரிய பொருளாகின்ற ஒப்பற்ற தனி சிவஞானமாகிய சிவசக்தி சிவத்தோடு தாதான்மியமாய் நிற்பது போல இவரும் அதனுள் அடங்க சிவ தாதான்மிய சம்பந்த விளக்கம் பெற்றவராக சிவஞான சம்பந்தர் ஆயினார் என்பது இத்திருப்பாடலின் பொருள். இந்த திருப்பாட்டில் பிள்ளையாரின் திருநாமங்களாகிய
ஆளுடைய பிள்ளையார் மற்றும் திருஞான சம்பந்தர் என்று வழங்கப்படுகின்ற திருநாமங்களின் அர்த்தங்களை இந்த பாடலில் விவரித்து உரைத்து அருளுகின்றார் சேக்கிழார் பெருமானார். அம்மையப்பர் யாவர்க்கும் தந்தை தாயாக இருப்பவர். யாவர்க்கும் என்றால் எல்லா உயிர்களுக்கும் என்று பொருள். உயர்திணையாக கூறினாலும் அஃறிணை உயிர்களுக்கும் அவரே அம்மையப்பர் ஆகின்றார். பெருமானை இவ்வாறு தந்தை தாய் என்பது உபச்சார வழக்கு. இவ்வாறு எல்லா உயிர்களுக்கும் தந்தை தாய் எனும் அவர் இவ்வாறு திருமேனி தாங்கி வந்து பிள்ளையாருக்கு ஞானபோனகம் அருளினார். சிவன் சக்தி என்று இருவராக காட்டினாலும் பொருள் ஒன்றே ஆகும். எனவே உமையம்மையார் ஊட்ட சிவபெருமான் அருள் புரிகின்றார். உமையம்மையும் தாமும் இவ்வாறு தமது உருவத் திருமேனி கொண்டு எழுந்தருளி முன்வந்தும் பால் தந்தும் ஞானம் உதவியும் ஆட்கொண்டனர் பிள்ளையாரை. இது பிரளயாகலர் என்ற ஆன்ம வர்க்கங்களுக்கு இறைவன் அருளும் முறைமை ஆகும். ஆன்ம வர்க்கங்களை சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் என்று 3 பிரிவுகளாக சாத்திரங்கள் வகுத்து வைக்கின்றன. 3 மலம் ஆணவம், கன்மம், மாயை என்று 3 மலம் இருப்பவர்கள் சகலர் என்ற வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள். ஆணவ மலமும் கன்ம மலமும் மட்டும் இருப்பவர்கள் பிரளயாகலர் என்ற வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள். ஆணவ மலம் மட்டும் இருக்கும் உயிர்கள் விஞ்ஞானகலர் என்ற வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த 3 வகையினர்களில் பிரளயாகலருக்கு இவ்வாறு இறைவன் உருவத் திருமேனி தாங்கி வந்து அருளுவான் என்று சாத்திரங்கள் கூறுகின்றன. கண்ம மலத்தார்க்கு மலர்கண் 3ம் தாழ் சடையும் வன் மழுவும் மானும் உடன் மால் விடை மேல் மின்னிடத்து பூத்த பவளப் பொறுப்பொன்று வெள்ளி வெற்பில் வாய்த்தனைய தெய்வ வடிவாகி மூத்த கருமமல கட்டறுத்து கண்ணருள் செய்து என்று கந்தர் கலிவெண்பா இதனை குறிப்பிடுகின்றது. இந்த 3 வர்க்கத்து ஆன்மாக்களில் முதல் 2 வர்க்கத்தவர்களாகிய பிரளயாகலர் மற்றும் விஞ்ஞானகலர் ஆகியவர்களுக்கு நிராதாரமாகி கரையில் அருள் பரன் துவிதா சக்தி நிபாதத்தால் கழிப்பன் என்று சிவஞான சித்தியார் கூறுகின்றது. இப்படி இறைவன் முன்னின்று அருளும் வகையும் பல வகைகளாக இருக்கின்றது. அவ்வாறு அருளுமாறு போல இறைவன் உருவத் திருமேனி தாங்கி வந்து சக்தியுடன் வெள்ளை விடை மேல் பிள்ளையாருக்கு காட்சி அளித்து அருளுகின்றார். இவ்வாறு பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டதனால் பிள்ளையார் ஆளுடைய பிள்ளையார் ஆகின்றார். ஆளுடைய என்றால் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட என்று பொருள். எனவே பிள்ளையார் ஆளுடைய பிள்ளையாராய் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளையாராய் விளங்குகின்றார். ஆச்சாரியராக ஆன்மாக்களை ஆளாக கொண்டு ஈடேற்றும் தன்மை உடைய பிள்ளையார் என்ற குறிப்பும் அங்கே இருக்கின்றது. அதாவது இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளையார் என்பது முதல் பொருள். பிள்ளையார் ஆன்மாக்களையெல்லாம் ஆளாக கொண்டு மற்ற ஆன்மாக்களை ஈடேற்றும் தன்மையுடையவர் என்ற குறிப்பு இது இரண்டாவது பொருள். அவர் ஏன் பிள்ளையார் என்று அழைக்கப்படுகின்றார் என்றால், தாய் தந்தையர்கள் பாலும் ஞானமும் கொடுத்து அழுகை தீர்த்ததனால் பிள்ளை முறைமை பெற்றவர். எனவே பிள்ளையார் ஆகின்றார். முன்பு சண்டீச நாயனார் புராணத்திலே சண்டீச நாயனாரும் பிள்ளை முறைமை பெற்றதனால் சேங்கலூர் பிள்ளையார் என்று அழைக்கப்பட்டதை நாம் இங்கே நினைவு கூறலாம். ஆளுடைய என்பது ஆளாக அடிமையாக கொண்ட என்ற ஆண்டான் அடிமைத்தன்மையை இங்கே குறிப்பிடுகின்றது. போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதென தாதையார் முனிவர தான் என ஆண்டவன் என்று திருஞான சம்பந்த பெருமானே தன்னுடைய தேவார திருவாக்கில் இதனை அகச்சான்றாக பாடியிருக்கின்றார். இது ஆளுடைய பிள்ளையார் என்ற நாமத்திற்கு சேக்கிழார் பெருமான் தருகின்ற விளக்கம்.
அதே போன்று ஞானசம்பந்தர் என்ற திருநாமத்தின் விளக்கத்தையும் இந்த பாடலில் அருளுகின்றார் சேக்கிழார் பெருமான். சிவஞானம் என்பது தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் கூட தெரிவறிய பொருள் ஆகும். சிவஞானம் என்பது திருவருளின் வழியே கொடுக்கப்பெறும் ஞானம். எனவே தேவர்கள் முனிவர்கள் முதலிய எவர்க்கும் அறிவதற்கு மிக அரிதானது ஆகும். அத்தகைய பொருள் சிவஞானம் ஆகும். அது தாவில் சிவஞானம் ஆகும். தன்னை போன்றது எதுவும் இல்லாதது அது, அதிலும் தனிச்சிறப்பு வாய்ந்தது இது. எனவே இது தாவில் சிவஞானம் ஆகும். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தெரிவறிய சிவஞானம் ஆகும். அந்த சிவஞானத்தை குலைத்து பாலோடு அம்பிகை அளித்தமையால் பிள்ளையார் ஞானசம்பந்தர் ஆயினார். அவர் முந்தைய நிலையிலும் கூட ஞானசம்பந்தர்தான். ஆனால் இங்கே அந்த ஞான சம்பந்தம் என்பது வெளிப்பட நிகழ்கின்றது. எனவே சிவஞான சம்பந்தர் ஆயினார் என்று சேக்கிழார் பெருமான் பாடுகின்றார். சிவஞான சம்பந்தர் என்றால் சிவஞான சம்பந்தம் போன்ற சம்பந்தம் உடையவர் என்று பொருள். சிவஞான சம்பந்தம் என்றால் என்ன என்றால் சிவஞானம் கூடியது போன்ற சம்பந்தம் என்று பொருள். அதாவது சிவஞானம் என்பது சிவசக்தி. அந்த சிவசக்தி சிவபரம்பொருளோடு கூடி தாதான்மியமாய் நிற்பது. சிவபரம்பொருளுக்கும் சிவசக்திக்கும் இடையே உள்ள சம்பந்தம் தாதான்மிய சம்பந்தம் ஆகும். தாதான்மிய சம்பந்தம் என்றால் என்ன என்று சிவஞான மாபாடியத்தில் மாதவ சிவஞான சுவாமிகள் கூறுகின்றார். தாதான்மியம் என்றால் ஒன்று தானே ஒருவாற்றான் இருவகைப்பட்டு பிரிப்பின்றி நிற்றற்கு உரித்தாம் தன்மை என்று சிவஞான மாபாடியம் கூறுகின்றது. தாதான்மியம் என்பது குணத்திற்கும் குணிக்கும் இடையே உள்ள சம்பந்தம். இது என்றும் நீங்காத சம்பந்தம். தாதான்மிய சம்பந்தம் என்பது ஒருமையில் இருமை என்று தமிழில் சொல்லப்படுகின்றது. இன்னும் இதன் விளக்கங்கள் எல்லாம் சிவஞான போதம், சிவஞான போத மாபாடியம் நூல்களில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. எனவே இங்கே பிள்ளையார் சிவசக்தி போல அதனுள் அடங்கி சிவ தாதான்மியமாகிய அத்வைத சம்பந்த விளக்கம் பெற்றார். இந்த சம்பந்தம் முழுவதும் விளங்கப் பெறுவது என்பது நிர்மல துரியாதீத நிலையில்தான். எனவேதான் இதனை தெரிவறிய என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு நிர்மல துரியாதீத நிலையில்தான் இந்த சம்பந்தம் முழுவதும் விளங்கப்பெறும். அதற்கு கீழே உள்ள நிலைகளில் இந்த விளக்கமெல்லாம் விளங்குவது மிக அரிது என்ற நிலையில் இவ்வாறு சேக்கிழார் பெருமான் பாடுகின்றார். அந்த அதீத நிலையில் நிகழும் பரமானந்த பழங்கடலுள் திளைக்கும் கால் ஞாத்ரு ஞான சங்கற்ப ஞானங்களும் சிந்திப்பதற்கு ஹேதுவாகிய கலை ஞானங்களும் அந்த நிலையில் தோன்றாது. அத்தகைய நிலை தற்பொழுது பிள்ளையார் உணர்ந்த நிலை. அப்படியாயின் அவர் எவ்வாறு அந்த நிலையில் உணர்ந்தார் என்றால், பிள்ளையார் ஆளுடைய பிள்ளையார் இந்த உலகம் உய்ய வந்தவர். எனவே அவற்றை இந்த உலகத்தவர் பொருட்டு உணர்ந்தார் என்பது பொருள். இதனை திரு ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகத்தில் என் உள்ளம் கவர் கள்வன் என்பது முதலாக அந்த அத்வைத சிவானந்த கலப்பின் உண்மையை அருளிச் செய்கின்றார். அதனை நாம் காணலாம். இவ்வாறு ஆளுடைய பிள்ளையார் என்ற திருநாமத்திற்கும் அவர் சிவஞான சம்பந்தமாயினார் என்று ஞானசம்பந்தர் திருஞான சம்பந்தர் என்ற நாமத்திற்கும் சேக்கிழார் பெருமான் உரை கூறுகின்றார்.